நமஸ்காரம். நான் பெரிய நாயகி. வெல்கம் டு டெம்பிள் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். என்னன்னா சிவராத்திரி. அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி சிவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. சாயங்காலம் 5:04, அதாவது சாயங்காலம் 5:04 இருந்து அடுத்த நாள் காலையில பிப்ரவரி 16ஆம் தேதி 5:34 வரைக்கும் சிவராத்திரி இருக்கு. ஸோ இந்த காலகட்டங்கள்ல என்ன பண்ணலாம், நம்மளால அதாவது சாமானிய மக்களால என்ன முடியுமோ அந்த விஷயங்களை சொல்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஸோ இதுல ரொம்ப ஸ்பெஷலானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிவராத்திரி 19 வருஷத்துக்கு அப்புறம் மகாலட்சுமி யோகத்தோட வந்திருக்கு. அதாவது மகாலட்சுமி யோகத்தோட மகா சிவராத்திரியா வந்திருக்குது. இது அதாவது 300 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அலைன்மெண்ட் நமக்கு வந்திருக்குது. இந்த நாள்ல 5 ராஜ யோகங்கள் ஒன்னா சேருது. சோ அதனால இந்த சிவராத்திரி ரொம்ப ஸ்பெஷல். இந்த சிவராத்திரி ஒவ்வொரு சிவராத்திரி எப்பவும் பெண்கள் பச்சை வளையல் போட்டுக்கிறது ஒரு சாஸ்திரமா வச்சிருக்காங்க. இந்த பச்சை வளையல் போடுறது அனுபவிக்கிறதுக்கான ஒரு சாஸ்திரம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் நிச்சயம் ஆன டைம்ல அதாவது எல்லா தேவர்களும் பார்வதிக்கு தங்கம், வெள்ளி, வைடூரியம், முத்துன்னு கொடுத்தாங்களாமா. சிவன் கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா அவர் ஒரு யோகி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு. சோ அதனால என்ன கொடுக்கறதுன்னு யோசிக்கும் போது மண்ல வளையல் செஞ்சு பார்வதிக்கு கொடுத்தாராமா. அதாவது வளையல் கொண்டு போய் பார்வதியோட அரண்மனையில கொண்டு போய் கொடுக்க போகும்போது பார்வதிக்கு போட்டு விடும்போது பார்வதி ஐடென்டிஃபை பண்ணாங்களாமா, இது சிவன் தான் அப்படின்னு. அப்ப சிவன் தான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சிவன் பார்வதிக்கு ஒரு வரம் கொடுத்தாராமா. அதாவது எப்பெல்லாம் இந்த பச்சை வளையல் நீ போட்டுக்கிறியோ, இந்த பச்சை வளையல் உன் கையில இருக்கிற வரைக்கும் உனக்கு எல்லா சௌபாகியங்களும் சகல சௌபாகியங்களும் உன்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவன் ஒரு வரம் கொடுத்தாராம். சோ அது எல்லாருக்குமே இது பெண்கள் எல்லாருக்குமே இது சூட் ஆகும். யார் சோ நம்ம பெண்கள் என்னைக்கெல்லாம் இந்த பச்சை வளையல் போட்டிருக்கோமோ நம்ம கிட்ட எப்பவுமே அந்த சௌபாகியங்களும் அந்த லக்ஷ்மி கடாட்சியமும் நம்ம கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சோ சிவராத்திரி அன்னைக்கு யாருனால முடிஞ்சது சாதா கண்ணாடி வளையல் தாங்க. சிவன் கொடுத்தது மண் வளையல், நம்ம இப்ப போடுறதுமே மண் வளையல் தான். கண்ணாடி வளையல் சொல்லி போடுறது எல்லாமே மண் வளையல் தான். சோ அதனால இந்த பச்சை கலர்ல மண் வளையல் கிடைச்சது அப்படின்னா வாங்கி போட்டுக்கோங்க, அது ரொம்ப விசேஷம். அடுத்தது சிவனுக்கு பூஜை பண்றதுக்கு இந்த ஒரு சிவராத்திரி அன்னைக்கு ஒரு 7 பூ கொடுக்கலாம். அது என்னென்ன பூ அப்படிங்கறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எருக்கம்பூ. எருக்கம்பூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த முன் ஜென்ம பாவங்கள் எல்லாமே நமக்கு கழிஞ்சிடுமாமா. சிவனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது, அதாவது இந்த டைம்ல சிவனுக்கு பூஜை நடந்துட்டே இருக்கும். முத நாள் சாயங்காலத்துல இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் பூஜை நடந்துட்டே இருக்கும். இந்த பூஜை நடக்கும்போது இந்த மலர்கள்ல எந்த மலர் வேணாலும், 7 மலர்ல நான் சொல்றேன், 7 மலர்ல எந்த மலர் வேணாலும் சிவனுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். எருக்கம்பூ கொடுத்தா முன்ஜென்ம பாவங்கள் தீரும். வில்வம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். நமக்கு தேவையான, நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். தாமரைப்பூ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற வறுமை ஒளிஞ்சு நல்ல செல்வ செழிப்பு உண்டாகும். அதே மாதிரி ஊமத்தம் பூ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து நம்ம வெளிவந்துடலாம். சிவனுக்கு ஊமத்தம் பூ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சோ அது கொடுத்தா நமக்கு அந்த எந்த ஆபத்து வந்தாலும் நம்ம கிட்ட நெருங்காது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ மூலியமா நம்ம அர்ச்சனை பண்ண சிவனுக்கு செம்பருத்தி பூ வச்சு அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். சிவராத்திரி அன்னைக்கு செம்பருத்தி பூ வச்சு செம்பருத்தி பூ கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை பண்ண சொன்னாலும் போதும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அடுத்தது தும்பப்பூ. தும்பப்பூ ரொம்ப ரேர் கிடைக்கிறது. கிடைச்சு நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்கள். நம்ம வாழ்க்கையில என்னென்ன பலன்கள் வேணும் அப்படிங்கறது நினைக்கிறோமோ அத்தனையும் கிடைக்கும். அதே மாதிரி ரோஜாப்பூ. ரோஜாப்பூ 10 யாகம் பண்ணதுக்கு சமம். ரோஜாப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணா 10 யாகங்கள் முடிச்சு நம்ம அந்த யாகத்துல இருந்து வரக்கூடிய அந்த பயன்கள் நம்மள சேரும். அதே மாதிரி தாமரைப்பூ வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட, நம்ம வீட்டுல இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால இது வறுமை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, எவ்வளவு காசு வந்தாலும் அந்த வறுமை போக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க தாமரைப்பூ கொடுத்தீங்கன்னா வறுமை நீங்கி செல்வம் செழிக்கும்.
ஸோ இந்த 7 பூ கொண்டு போய் 7 பூ இல்லை, எந்த ஒரு பூ கிடைச்சு கொண்டு போய் சிவனுக்கு அன்னைக்கு அர்ச்சனை, நாளைக்கு அர்ச்சனை பண்ணீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ எல்லாருமே இந்த சிவராத்திரி அன்னைக்கு எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த சிவராத்திரி வந்து மகாலட்சுமி யோகத்தோட வரனால பெண்கள் எல்லாருமே அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு கணவர்கிட்ட குங்குமம் வச்சு விட சொல்லுங்க, திலகம் வச்சு விட சொல்லுங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். கணவன் அதாவது எல்லா ஆண்களும் அவங்க வீட்டுல இருக்கிற மனைவிக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, குங்குமம் வாங்கி கொடுங்க போதும். முடிஞ்சவங்க வெள்ளியில கொலுசு வாங்கி கொடுங்க, அது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். வெள்ளி வந்து சிவராத்திரி அன்னைக்கு கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஒரு நல்ல ஐதீகமும் கூட. ஸோ யார்னால என்னென்ன முடியுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த சிவராத்திரியை ரொம்ப சிறப்பா, அதாவது மகாலட்சுமி யோகத்தோட வர இந்த சிவராத்திரியை ரொம்ப ஸ்பெஷலா, ரொம்ப நல்லா சூப்பரா வேண்டிட்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத நானும் சிவன் கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். நீங்களும் பிரார்த்திச்சுக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கட்டும் இந்த சிவராத்திரியில. நமஸ்காரம்.